பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் அப்படியெல்லாம் நினைக்கல, உன்னை பிடிச்சதுனால இதை செஞ்சேன் அப்படின்றாங்க. ராஜி சந்தோஷப்பட்டு என்ன சொன்ன இன்னொரு டைம் சொல்லிடுறாங்க. நான் இன்னும் சொல்லலையே, உனக்காக என்ன வேணுனாலும் செய்வேன்னு சொன்னேன் இல்லை, அதுக்கப்புறம் வேற எதுவும் சொன்னீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை என்னை பிடிச்சதுனால ஆமாம் அப்படிதான் சொன்னான்றாங்க. அப்புறம் டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. கதிர் டீ வாங்குற நேரம் பார்த்து ராஜி வந்து மீனாவுக்கு கால் பண்றாங்க. உடனே அந்த சத்தத்துல எழுந்துருவாங்க செந்திலும் மீனாவும். மீனா உன்னுடைய ஃபோன் தான் அடிக்குது, யாரு பாரு, ராஜி எதுக்கு இவ்வளவு நேரத்துக்கு பண்றான்னு நினைக்கிறாங்க, யாரு நீ ஃபோன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க போற போய் வெளியே பேசிட்டு வரேன், உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குல்ல, நீங்க தூங்குங்க, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் போய் பேசிட்டு வரேன்னு போவாங்க. செந்தில வெளியே போகலான்றதுக்குள்ள டோரை லாக் பண்ணிடுவாங்க. இல்லையா யார்கிட்ட பேசுவா அப்படின்றாங்க. இல்ல இல்ல நம்ம இப்படி ஒட்டு கேட்டவன சந்தேகப்படுறோன்னு சொல்லுவான்ட்டு செந்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறமா சொல்லு ராஜி, இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க, பிரச்சனையா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காந்துறாங்க. இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன விஷயம்னு வாங்க. அப்போ கதிர் வந்து அவங்க என் கையை பிடிச்சி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன சொல்ற, இன்னொரு டைம் சொல்லு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்கன்றாங்க. அப்படியா, கதிர் எப்படி சென்னைக்குன்றாங்க, அது ஒரு பெரிய விஷயம் அங்கே வந்து சொல்கிறான்னு வாங்க. பரவாயில்ல சரிக்கா கதிர் வந்துட்டான்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. அப்புறமா மீனை வந்து உள்ளே போயிடுவாங்க. யார் ஃபோன்லன்றாங்க, யாரோ பண்ணாங்க, சைலண்டாக தூங்குறீங்களா அப்படின்னு வாங்க. மீனா தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து செக் பண்ணுறாங்க. ராஜி தான் கால் பண்ணியிருக்காள், நான் கூட வேற யாரோன்னு நினச்சேன்னுவாங்க. என்ன செக் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இல்லை மீனா அது வந்து இந்த அளவுக்கு சந்தேகப்படுறீங்களா நீங்கள், என்ன இல்லை மீனா அது வந்து போதும் நிப்பாட்டுங்க பேசாதீங்கன்னு கோவமாக அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமேன்னு செந்தில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜியும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. ஐயோ அப்படின்றாங்க, என்னாச்சு, இல்லை தங்கமயில் அக்கா கோலம் போட்டுருக்காங்க, ஏன் நீ போடணுமா, இல்லை கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க என்ன சொல்கிறது, நீ உன் பக்கம் இருக்கிறத சமாளி, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க. அப்புறமா மயில இருந்துட்டு என்ன ராஜி இங்கே வந்திருக்கா அக்கா, அது பெரிய கதை, உள்ளே போய் பேசிக்கலாமா அப்படின்னு உள்ளே போகிறாங்க. வா வா அப்படின்றாங்க. என்னமா ராஜி இங்கே வந்திருக்கான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கோமதி போனவன் என்னடி இப்படியே வந்துட்டேன்னு கேட்கவும் என்னாச்சு சொல்லுவாங்க. ராஜி உண்மையை சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ளே கதிரையே வந்து சொல்லிடுறாங்க. இல்லை சென்னை போனவன் மனசுக்கு தப்பாக பட்டுச்சுன்னு சொன்னா, எனக்கு கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால வந்து கூட்டிகிட்டு போனால் நான் தான் போய் சென்னை கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க. அப்படியான்றாங்க. எப்படியோம்மா அங்கே போயிட்டு திரும்ப வந்தது எனக்கு சந்தோஷம் பாண்டி சொல்கிறாங்க. சரி நான் ரூமுக்கு போகிறேன், சரி போய் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க. அப்புறம் கதிர்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் உண்மை சொல்லான்னு வந்தேன், நீ ஏன் இப்படி சொன்னேன், சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க. இங்கே பாரு இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த பிரச்சனையே சமாளிக்க முடியல, எப்படி தான் போலீஸ் ஆக போறியே தெரியலன்றாங்க. இது அதையும் இப்படி கம்பேர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ராஜி யோசிக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறத வச்சு பார்த்தாலையும் அப்படி தானே தோணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்கும் போது மீனாவும் அரசி வராங்க. ஆமாம் என்னவோ சொன்னேன், என்ன நடந்துச்சாங்க அப்படின்னு கேட்கவும் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அரசி மீனா கிட்ட சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துடுச்சு, ஆமாம் கதிர் தான் வந்து எல்லாருக்கிட்டே போய் சொல்லிட்டான், தேவையில்லாத கஷ்டப்படுவாங்கன்ட்டு. ஆமாம் இல்லைன்னா அம்மா உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்கன்னு அரசி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ட்டு அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ராஜி நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அரசி. அப்புறம் கோமதி கூப்பிட்றாங்கன்னு அரசி வெளியே போயிடுவாங்க. கதிர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா அப்படின்ட்டு சமக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. செந்திலும் மீனாவும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் என் மேலே உங்களுக்கு சந்தேகமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபோனை செக் பண்ணிங்கன்னு வாங்க. இல்லை மீனா சாரின்றாங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, இதே மாதிரி நான் இருந்திருந்தா அப்படி பண்ணியிருக்க மாட்டேன் சாரின்னுவாங்க. மீனா கை செலவுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுன்னு மீனை பணத்தை கொடுத்து செந்தில நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.